சென்னையில் கூலி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த ரஜினி ரசிகர்களை சந்தித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார். நேரலையாக பார்த்து வருகிறோம். காரின் சன்ரூஃபை திறந்து ரசிகர்களுக்கு கைகளை அசைத்து உற்சாகப்படுத்தினார் ரஜினிகாந்த். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் கூலி திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவானது நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி. இந்த திரைப்படத்திற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவானது சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறுவதற்காக படக்குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று மாலை 4 மணி முதலாகவே இந்த படத்தினுடைய இந்த இசை வெளியீட்டு விழாவை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் இந்த பகுதியிலே கூடி வருகின்றனர். சுமார் 4 மணி அளவில் தன்னுடைய அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தார். அப்பொழுது இந்த சாலையில் கூடியிருந்த ரசிகர்களுக்காக தன்னுடைய அந்த காரில் இருந்து கார் கதவை திறந்தபடி காரின் மீது ஏறி நின்று இந்த சாலையில் குவிந்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு தன்னுடைய கைகளை அசைத்தவாறு ரஜினி தற்போது இந்த இசை வெளியீட்டு விழா அரங்கிற்கு உள்ளே சென்றிருக்கின்றார். ஏராளமான ரசிகர்கள், ரஜினியுடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் அவர்களுக்காக அந்த பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாஸ்கள் மூலமாக வரவழைக்கப்பட்டு இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றனர். ரஜினியினுடைய கடைசியாக வெளிவந்த திரைப்படம் வேட்டின் திரைப்படம் பெருமளவில் வரவேற்பு பெறாத ஒரு நிலையில் இந்த கூலி திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களே ஏராளமாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.